வாழ்க வளம். அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க வளம். மனோன்மணி தவம் ஒரு சிறந்த தவம். நம்முடைய மையத்தை அடைவதற்கும், அதன் மூலம் பலன் என்ன என்றால், இறைநிலை என்பது எல்லா சக்திகளோடும் தன் அடக்கத்தில் வைத்துக்கொண்டு அடக்கமாக இருக்கும். எல்லா சக்திகளும், எல்லா ஆற்றல்களும் அதன் உள்ளாக இருப்பதனால, மனோன்மணியை அடையும் பொழுது நமக்கும் அனைத்து விதமான ஆற்றல்களும், சக்தியும் கிடைக்கும். தொடர்ந்து அடிக்கடி செய்து வந்தா, மனதிற்கு ஒரு இதமான உணர்வும், ஒரு நிம்மதி உணர்வும் ஏற்படும். மனோன்மணி. மனம் என்றால் எண்ணங்களோடு கூடியது. உள் என்றால் அகம். மணி என்றால் தூய்மையான என்று பொருள். மன உள் மணி, மனோன்மணி என்று பெயர். மனிதனுடைய உடலிலேயே மிகவும் தூய்மையான இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம் மனோன்மணி. ஆதி என்ற பரம்பொருள் கடந்து 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 பல்வேறு விதமாக கடந்து வந்து இறுதியில் மனிதனாகி மனிதனின் மையத்தில், அதாவது மூளையின் மையத்தில் மனம்தான் இருக்கிறதுலேயே பெரிய விஷயம். இறைவன் படைப்பிலேயே மனித மனம்தான் சிறப்பு வாய்ந்தது. இந்த மனித மனதிற்கு உள்ளாக அந்த இறைவனே குடியிருக்கிறான். அதனாலதான் அதை திருச்சிற்றம்பலம் என்று அழைத்தார். பேரம்பலம் என்பது சுத்தவெளி, திரு சிற்றம்பலம் என்பது மனோன்மணி. சிற்றம்பலம், பேரம்பலம், ஜீவகாந்தம், வான்காந்தம். அப்படி ஆக அந்த தவத்தை நீங்க முடிந்த அளவுக்கு எப்பெல்லாம் செய்ய முடியுமோ அப்பெல்லாம் செய்து வாருங்க. ஒரு அமைதி உணர்வு பூர்வமான ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஒரு நிம்மதியும், ஒரு ஆறுதலையும், ஒரு சக்தியும் கொடுக்கிறதுக்கு அது வல்லது. அப்படின்னா, அப்ப நம்ம ஏன் நிம்மதியாக இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த இறைநிலையே நானாக வந்திருக்கு. நானாக இருப்பது இறைநிலை தான். இந்த இறைநிலை நானாக இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அதுதான் நானாக இருக்கிறது. ஆகவே நானாக செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற உணர்வு ஏற்படும். அதுக்காண்டி செய்யாம இருக்கிறது இல்ல. அனைத்து செயல்களும் இறைவன் வழியிலேயே நடக்கிறது என்கின்ற பேருண்மை புலப்படும். நம்ம உடல்ல நீங்க தான் அந்த உடலு. சின்ன பிள்ளையில நீங்க இருந்தீங்க. இப்ப எனக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பேன், இந்த வயசுல எப்படி இருக்கிறேன். இந்த மாற்றத்த நான் செய்யவே இல்ல. என்னுடைய உடல்ல, முகத்துல தோன்றின மாற்றங்கள் எதையுமே நீங்க சொல்லுவீங்க, வயதானா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்படித்தான் இருக்கும்னு கொண்டு வந்தது யாரு? அதுக்கு நம்ம நம்ம உடல மாற்றுறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே பண்ணல. நம்முடைய வேலை 3 நேரம் சாப்பிடுறது, வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, அப்புறம் இன்ன பிற வேலைகளை செய்வது. அவ்வளவுதான். ஆனா பாருங்க, உங்க உடலே 6 வயசுல இருந்த மாரி 60 வயசுல இல்ல. அப்ப அந்த மாற்றம் தானாக மாறுகிறது. உங்க உடலுக்குள்ள நடக்கிற மாற்றம் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. அப்போ இயற்கை என்கின்ற இறைவன் அத மாற்றான். இப்ப என்னுடைய கை இப்போ இப்படி இருக்கு. சின்ன பிள்ளையில வேற மாதிரி இருந்தது. இந்த கைய மாற்றுனது நானான்னா, நான் இல்ல. இன்னும் 5 வயசு, 10 வயசு கழிச்சு நான் இன்னும் வேற மாதிரி வயோதிகனாக மாறுவேன். அப்ப அந்த மாற்றத்தை கொடுப்பது இயல்பாக, சுயமாக அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இறைநிலையே தொடர்ந்து பயணம் செய்து, பயணம் செய்து, பயணம் செய்து மாற்றத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மாற்றத்திற்கு தகுதி உடையவனாக நம்மளை மாற்றும்போது, அந்த மாற்றம் இன்பமுடையதாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு தகுதி அற்றவனாக இருக்கும்போது, அந்த மாற்றம் நடைபெறும் பொழுது துன்பமாக இருக்கும். இந்த உடல் இளைஞனாகும்போது சக்தியா மாறிட்டே வருது. ஒரு 10 வயசு பையனா இருக்கிறான், சாஃப்ட்டா இருக்கிறான். 20, 25 வயசு வரும்போது உடல் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த இறைவன் அந்த உடல ஸ்ட்ராங்கா மாத்தி கொண்டு வரான். அப்போ அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம்.
அப்ப அவன் அந்த மாற்றத்தை இறைவன் இயல்பாக மாற்றி வரக்கூடிய மாற்றத்தை தடுக்கிறான். அதுபோலதான் நம்ம வாழ்க்கையில எல்லா செயலும் நானே செய்கிறேன் என்ற முயற்சியில, இறைவனே அனைத்தையும் செய்கிறான் என்கின்ற எண்ணத்தை விட்டுவிட்டு, நான் எனது என்கின்ற ஒரு பாவனையில், மனோநிலையில் எல்லாம் செய்றதுனால, அடிக்கடி தோல்வி ஏற்படுகிறது. இந்த நான் என்கின்ற அகம்பாவத்தின் காரணமாக, நான்ல எனதுகள் ஒட்டி இருக்கு. இது அடிக்கடி ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னதுதான். உங்களுக்கு தெரியும் தான். நான் அப்படின்னு சொல்லும்போது, நான் நாகராஜன் மருத்துவ பிரதிநிதி. நான் தான் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன். நான் தான் என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்தேன். நான் தான் இன்றைக்கு இந்த வேலையை செய்தேன். அந்த நான் தான் செய்றேங்கிற ஒரு நெறைய எண்ணங்கள் வந்து அது மேல ஒட்டி, ஒட்டி, ஒட்டி உண்மையான நானை மறைத்து, எனதுகளால ஆன நான நமக்கு காமிக்குது. ஆனா அந்த வார்த்தையில் கூட பாருங்க, நான் தான் செய்தேன். தானாக ஒன்று இருக்கு. அதுதான் செய்யுது. அப்படிங்கிறத நம்ம அறியல. அப்ப இந்த நான் என்கின்ற ஒரு தன் முனைப்பிலிருந்து மாறணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இறைவனோடு அடிக்கடி கலக்கணும். அதுக்கு தான் துரியாதீத தவமும், மனோன்மணி தவமும் வச்சிருக்காங்க. இறைநிலையோடு அடிக்கடி கலந்து, கலந்து அது ஒரு பாவனையா தான் கலக்க முடியும். அப்படி கலந்து இருக்கும்போது, நான் என்கின்ற தன்முனைப்பு எழாது. எல்லாம் இறைவனே நடத்துகிறான். என்னுடைய வேலை நான் நான் என்னவா இருக்கனோ அந்த வேலைய செய்றேன். உணவு உண்கிறோம். வயிற்றுக்கு ஒவ்வாத உணவை உண்ணும் பொழுது, தானாக இறைவன் வயிற்றுக்குள்ள செய்ற செயலுக்கு தடை குடுக்கிறோம். அது வயிற்றுக்கு உபாதையாக இருக்கு. இப்படி நெறைய பழக்கவழக்கங்கள் இருக்கு நமக்கு. ஒரு நண்பர்ட்ட பேசுறோம். அவரு வேற ஒரு நண்பர தவறா சொல்றாரு. அப்ப நமக்கு அது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. 3 பேரு 2 பேர் பேசுறாங்க 3வது நபர பற்றி. அந்த சுவாரஸ்யம் வேண்டாம் என்று, சரி அவங்க விருப்பம் ஏதோ செய்யட்டும்பா! அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, நீங்க நீங்க வந்து அந்த உண்மையான நானுக்கு பொதிந்து போறீங்கன்னு அர்த்தம். ஆனா, அந்த 3வது நபரை பற்றி பேசும்போது ஜாலியா இருக்குன்னு பேசுனீங்க அப்படின்னு சொன்னா, உங்க ஒரு ஒரு பொய் நான் எழுந்து அத என்ஜாய் பண்ணு. அடுத்தவன பத்தி பேசும்போது என்ஜாய் பண்ணு. அந்த மாதிரி அடுத்தவனுடைய கற்பனையெல்லாம் நமக்குள்ள வச்சுக்கிறோம். அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இது இப்படி இருக்கு. நெறைய மனம் குப்பைகள் தானே! அப்ப நமக்கு பிறரை பற்றி பேசும்போது, தவறான செயல்கள் செய்யும் பொழுது, இயற்கைக்கு ஒவ்வாத செயல்கள் செய்யும்போது, நமக்கு சந்தோஷமா இருக்கு. அது அந்த நான் என்கிற எழுச்சியில் ஏற்படுவது, அகம்பாவத்தில் ஏற்படுவது. நான் எனது எண்ணங்கள் மூலம் ஆணவம், கன்மம், மாயை இந்த 3ன் அடிப்படையில நம்ம இதெல்லாம் மாயை. அந்த மகிழ்ச்சி என்பது ஒரு மாயை. அப்போ இதெல்லாம் பதிவுகளின் அடிப்படையில் ஏற்படுது. அது கன்மம். ஆணவம் என்பது நான் தான் அப்படிங்கிறோம். அந்த நான் தான் சொல்றது நான்கிறது இறைவனை குறிக்கிறது. தான் என்பது தானே நடக்குதுன்னு அந்த வார்த்தையிலே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது, அது சிக்கலை உருவாக்கும். அப்ப எல்லாமே இறைவனின் செயல்படி நடக்கிறது. அந்த இறைவனின் செயல்படி நடப்பதற்கு அப்படி கேட்கல நீங்க, அப்ப நான் சும்மாவே இருக்கலாமே அப்படின்னு. சும்மா இருக்கிறதுக்கல்ல. ஒரு பிடி நெல்ல வந்து இறைவன் குடுத்திருக்கான் உங்க கையில. அந்த நெல்ல விதைச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய 1 மூட்டை நெல்லு கிடைக்கும். ஆனா, அந்த ஒரு பிடி நெல்ல இறைவன் தான் குடுக்குறான். குடுக்குற நெல்ல 1 மூட்டை நெல்லா ஆக்குற சக்தி உங்கள்ட்ட இருக்கு. அப்போ இறைவன் என்பது பாதியாக இருக்கிறது. உங்கள் செயல் என்பது மீதியாக இருக்கு. அந்த செயலுக்கு ஏற்று முதல்ல வந்த இறைவன் இருக்கான்ல, அவனே தான் ரிட்டர்ன் வரான். முதல்ல என்ன நெல் உங்களுக்கு நெல்ல மனிதனால முதல்ல கிடைச்ச வந்த நெல்ல மனிதன் உருவாக்கியது அல்ல. அது இறைவன் கொடுத்தது. இயற்கை கொடுத்தது. அந்த நெல்ல விவசாயம் பண்ணி பல மூடை நெற்கள பெறுறான். அப்போ இயற்கை என்கின்ற தெய்வம் மூலப்பொருட்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கு. அதை நம்ம அறிவுபூர்வமாக செயல்படுத்தி நமக்கு தேவையானவற்றை எல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி தேவையானவற்றை எல்லாம் பெற்றுக்கொண்டு இதை நான் தான் செய்தேன்னு நெனைக்கிறோம். ஆனா மூலப்பொருளை மறந்துட்டோம். மூலப்பொருளை மறந்து விட்டோம்.
அப்ப மூலப்பொருள் தான் இதுவாக வந்திருக்கிறது. அந்த மூலப்பொருள் இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அந்த நெல்லு கிடைக்காது. நெல்லுக்கு பதில் கல்ல விதைச்சா நெல்லு கிடைக்க போறதில்ல. அப்ப நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ, அதற்கு மூலமாக இருப்பது இறைவன் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கம்மல் போட்டிருக்கீங்க காதுல, நல்லா அழகா இருக்கு. இது என்ன டிசைன் கேட்டா, அது ஒரு பெயர் சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய மூலப்பொருள் தங்கம். அது இயற்கையில நம்ம ஒரு காசு குடுத்துருக்கோம். பொருளாதார ரீதியா காசு குடுத்து வாங்குறோம். அது இயற்கை கொடுக்குது. மண்ணுல இருந்து கொடுக்குது. ஒரு உடை உடுத்தியிருக்கோம். லெஹெங்கான்னு சொல்றோம், சுடிதார்ன்னு சொல்றோம். வேற நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் டிரெஸ்ஸஸ் ஆர் தேர். ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டா லெஹெங்கான்னு சொல்றோம். ஆனா அது மூலப்பொருள் என்னது? நூல், பஞ்சு, காட்டன். அத நம்ம எப்பவுமே ஞாபகம் வைக்கிறது இல்ல. ஆனா இதெல்லாம் சொல்றோம். அப்புறம் அத தூர போட்டுறோம். வேற ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்ப மூலப்பொருளில் ஞாபகமாக இருப்பவன், தான் உபயோகப்படுத்தும் பொருட்களில் கவனமாக இருப்பான். மூலப்பொருளான இறைவனில் கவனமாக இருப்பவன், தன் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வான். தன்னுடைய மூலம் இறைவன். அந்த இறைவனே நானாக வந்து, ஒரு பஞ்சே உடையாக சட்டையாக வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி 2000 தொழிலாளர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு சட்டை நம்ம ஏதோ ரூ. 300 குடுத்து இந்த சட்டை வாங்குனாலும், இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு ஏரியால அத மாதிரி இருக்கீங்க. அப்ப மூலப்பொருளுடைய மதிப்பை எப்பொழுதும் தெரிந்திருப்பவன், தான் செய்யும் செயல்களை அந்த இறை நினைவோடு செய்றான். பழைய காலத்துல அப்படி இருந்தது. எது செய்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு. சாப்பாடு குடுத்தாலும் இறைவன்ட்ட வச்சுட்டு சாப்பிடுறான். ஏன் அப்படின்னா, அந்த அந்த உணவு இயற்கையிலிருந்து கிடைத்தது. இயற்கைக்கு நான் அர்ப்பணம் நெய்வேத்தியம் சொல்லுவோம். நிவேதனம், நெய்வேத்தியம். ஆனா நம்ம அப்படி இப்ப என்ன நெனைக்கிறோம்னா, ஏதாவது கடவுளுக்கு சர்க்கரை பொங்கல்லாம் வச்சு, அவருக்கு பிடிக்கும், இது பிடிக்கும் என்னெல்லாமோ நடக்குது. அது ஒரு கோமாளித்தனம். ஆனா இயற்கை எனக்கு இத்தகைய குடுத்திருக்குது. இத நான் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து, பின்பு நான் சாப்பிடுகிறேன். இயற்கை. இயற்கை தான் கொடுத்திருக்கு. அந்த சமர்ப்பணத்துக்கு பெயர் தான் பிரசாதம். உணவை பொறுத்தமட்டில இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற அந்த உணவுக்கு பேரு பிரசாதம். எப்போ நீங்க சமர்ப்பிச்ச பிறகு தான் அது பிரசாதம். வீட்ல சாதம், கோவில்ல பிரசாதம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரசாதம் அண்ட் சாதம்? வீட்ல சமைச்சிருக்கீங்க, சாப்பிடுறீங்க அவ்வளதான். ஆனா கோவில்ல ஒரு சர்க்கரை பொங்கல கொண்டு போய் இறைவன் முன்னாடி வச்சு சாமிலாம் கும்பிட்டு, அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு குடுத்தா என்ன அர்த்தம்? கோவிலில் சக்தி நிரம்பி இருக்கிறது. அந்த சக்தியினுடைய பெயர் ஆதிசக்தி, பிரம்மம். அந்த பிரம்மம் அந்த உணவுல கலக்குது. நீங்க வச்ச சாதத்துல, சர்க்கரை பொங்கல்ல அந்த பிரம்மம் கலப்பதுனால, பிரம்மம் கூட்டல் சாதம், பிரசாதம் என்ற வார்த்தை வந்துச்சு. பிரசாதம்னா என்ன தெரியாது. கோயில்ல குடுத்தா பிரசாதம். அப்ப அதுல பாருங்க அந்த காலத்துல எப்படி வச்சிருக்காங்க. அந்த பிரம்மம் என்கின்ற ஆற்றல் கோவில்ல குடுக்கும்போது அந்த சாதத்துல பதியுது. பதிந்து அதை சாப்பிடும்போது அது பிரசாதம். பிரம்மம் கலந்த சாதமாக இருக்கு. வீட்ல வெறும் சாதம். அப்ப அது ஏன் பிரம்மத்துக்கு படைக்கிறோம்? இந்த பிரம்மம் தான் அத நமக்கு குடுத்திருக்கு. இயற்கை இயற்கை தான் நமக்கு இயற்கையை கொடுத்திருக்கு. இயற்கை தான் உணவ குடுத்திருக்கு. இயற்கை தான் வீட்ட குடுத்திருக்கு. இயற்கை தான் உடைய குடுத்திருக்கு. இயற்கை தான் அந்த உடல குடுத்திருக்கு. நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் மூலம் என்கின்ற இயற்கையிலிருந்து வந்திருக்கிறது என்கின்ற உணர்வு இருக்குமானால், உங்களுக்கு அந்த இயற்கைய பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா நான் தான் ரூவா செலவு பண்ணி இந்த சட்டைய எடுத்தேன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இயற்கை என்கின்ற பேரின்பத்தை உங்களால் ரசிக்கவோ, மகிழவோ, வாழ்க்கையை வியந்து வாழவோ முடியாது. இந்த நான் என்கிற அகம்பாவம் நின்னுட்டே இருக்கும். ஐ ஆம் த லீடர். ஐ அம் த ஃபாதர். ஐ அம் த மதர். அப்படி இல்ல. நான் தான், நான் தான், நான் தான், நான் தான். நான் தான் ஆபீசர். நான் தான் டாக்டர், என்ஜினியர் வாட்டெவர் இட் இஸ். இந்த நான் பெருகிக் கொண்டே போகும்போது, அது மூலத்தை மறைத்து விடுகிறது. அப்படி மறைஞ்சு, மறைஞ்சு கிடக்கிற நம்ம தான் இப்போ வந்து மூலத்த சந்திக்கிறோம். தியானத்தின் மூலம் மனோன்மணியில அந்த மூலத்தை சந்திக்கிறோம். சுத்த வெளியில அந்த மூலத்தை சந்திக்கிறோம். அடேயப்பா! இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்குதா இதுக்கு?
அல்லது எனக்கு அந்த இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கிறா என்று ஆச்சரியப்படுறோம். அப்போ எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை என்கின்ற இறைவன் தான் நானாக இருக்கிறது. நானாக அனைத்தும் செயல்படுகிறது. ஆகவே இறைவன் என்னுள்ளிருந்து செயல்படுவதனால் என்னுடைய செயல்களை எல்லாம் நான் சரியாக செய்வேன் என்கின்ற ஒரு தன்மையை நீங்க வைத்துக்கணும். நானாக இருப்பது இறைவன். இந்த சட்டையாக இருப்பது இறைவன் கொடுத்த மூலப்பொருள் என்கின்ற பஞ்சிலிருந்து வந்தது. என்ன நீங்க பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த இயற்கையில இருந்து வந்ததுதான். அப்ப இயற்கை என்கின்ற இறைவனே உங்களை சுற்றிலும் சூழ்ந்தும் இருக்கிறான். பொருள் வடிவாக, நபர் வடிவாக எல்லாம். அததான் சொல்றாங்க. எல்லாம் சிவமயம். சயின்டிபிக் முறைப்படி பார்த்தா, ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்ற மாரி எல்லா அணுக்களின் கூட்டு. ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவர் அப்படின்னு. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் சித்தர்கள். ஓட்டுல இருந்து பிரிச்சு 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 பார்த்தா அணுக்கள் அப்படி போனா விண் துகள் வரும். செம்பொன், அதாவது பொன், தூய பொன், தங்கம். அதையும் பிரிச்சு 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 பார்த்தா கடைசியில வந்து அணுக்கள் தான் இருக்கும். அந்த ரெண்டையும் ஒண்ணு போலதான் பார்ப்பாங்களாம் சித்தர்கள். தங்கம் பெருசு, ஓடு சின்னதுன்னு பார்க்க மாட்டாங்க. அதுக்காண்டி நீங்க அப்படி வீட்டுல பாத்துறாதீங்க. அது பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி ஏற்படுத்திடும். மனதளவு. அப்போ அந்த ஓடு வந்து ரூ. 10. பொண்ணு வந்து ரூ. 1,00,000 இப்போ. ஓடு அளவுக்கு பொண்ணு வாங்கினா எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஒரு சின்ன பீஸ் ஓடு, சதுர ஓடு, 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சின்ன ஓடு இருக்கு. ஓடு துண்டு. அது ரூ. 1 கூட வராது. அதே அளவு மதிப்புல தங்கம் வச்சிருந்தா இப்ப எவ்வளவு ரேட்டே பெருசா சொல்றாங்க. அந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அந்த மனோநிலை எவ்வளவு உயர்ந்தது. 2 இயற்கை தான். 2னுடைய மூலமும் இறைவன் தான். இது புரிதலுக்காக சொல்றேன். அப்ப அந்த ஓட்டுக்குள்ள இருப்பதும் இறைவன், தங்கத்துக்குள்ள இருப்பதும் இறைவன். அப்படின்னா உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள இருப்பதும் இறைவன் தான். அப்ப ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களுக்கு தான் இறைவன் என்று தெரியாது. சில விஷயங்கள் தெரியாது. அவங்க மனம் என்கின்ற குப்பைய போட்டு, 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 போட்டு இறைவனை மறைச்சு, அவங்க என்ன பேசினாலும் அது நாத்தம் அடிக்கும். ஏன்னா இறைவன் உள்ள இருந்து பேசினா, குப்பை வெளிய வர்றதுனால நாத்தம் அடிக்கும். வீட்ல பாத்ரூம் ஸ்மெல் ஆயிட்டுனா வீடு பூரா ஸ்மெல் ஆயிரும். அது போல. அப்ப நம்ம திருப்பி, திருப்பி என்ன நினைக்கிறோம்? எல்லாம் இறைவன் செயல்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த இறைவன் என்றால் அன்பு என்று பொருள். அந்த அன்புக்கு மூல குணம் பொறுமை. அந்த பொறுமையோடு எல்லா செயல்களும் உங்களால இருக்க முடியுமானா, அந்த செயல் அதுக்கப்புறம் பொறுமைக்கு அப்புறம் வரக்கூடிய உங்கள் செயலெல்லாம் இறைவன் தான் பார்க்கிறான். பொறுமை இழக்கும் பொழுது அது இறைவனுடைய கையிலிருந்து போயிரும். இப்படி நாம் இறைவனே நானாக இருக்கிறான் என்கின்ற உண்மையை இந்த மாதிரி தவத்தின் மூலம் உணர்ந்து கொண்டு, அதை வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், மிகவும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும். காலம் என்பது ஒரு இறைவன். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். எனக்கு இந்த பிரச்சனைக்கு வழி தெரியல. என்ன செய்யறது? கணவர் இப்படி சொல்றாரே, சரிங்க நான் என்னால முயன்று பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலத்தோடு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்காக அவர் நைட்டு பசிக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப பொறுமையா இருந்துறாதீங்க. அது வேற. மனதளவுல பல்வேறு விஷயங்களுக்கு, சிக்கலான விஷயங்களுக்கு பொறுமையாக. அப்ப அந்த பொறுமையாக இருக்கும் காலம் என்பதும் இறைவன் தான். அந்த காலமே உங்களுக்கு உதவி செய்யும். இந்த இறைவனை எப்படி பிடிக்கிறது? பிடிக்க வேண்டாம். நீ பொறுமையா இரு. பொறுமையே இறைவன். அன்பே சிவம் சொல்றாங்கல்ல, அந்த அன்ப டிஃபைன் பண்றது கஷ்டம். ஆனா பொறுமைய டிஃபைன் பண்ணி பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் எளிது. நீங்க பொறுமையா இருக்கீங்க, பிறர திட்டல, பிறர்ட்ட கோவப்படல, ஏதோ கஷ்டமான சூழ்நிலை உங்க வீட்ல இருக்கு.
சரி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசிற வேண்டாம். வேற முயற்சி செய்து அத சிக்கல் உண்டு பண்ணிற வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருப்போம், பொறுமையா இருப்போம், பொறுமையா இருப்போம்னா, பெரியவங்கலாம் சொல்றாங்க, "பொறுத்தார் பூமி ஆழ்வார்." வள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்றாரு, "பொறுமை இழந்து ஒருத்தன் ஒண்ண செஞ்சுட்டான்னா, நிலத்தரைந்தான் கை போல" அப்படின்னு சொல்றாரு. ஓங்கி ஏதோ ஒரு கோவத்துல நீங்க தரையில அடிச்சீங்கன்னா, கை தான் வலிக்கும். தரைக்கு ஒண்ணும் செய்யாது. "நிலத்து அறைந்தான் கை போல" அப்படின்னு அந்த குறள்ல வரும். பொறுமை இழக்கிறவனுக்கு. அப்போ பொறுமையோடு இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனோடு இருக்கிறீர்கள். ஹி வில் கிவ் தி குட் ரிசல்ட். அது என்னவா இருந்தாலும் அது குட் ரிசல்ட் தான். அப்ப நான் என்கின்ற அகம்பாவம் இருக்கும் பொழுது நம்ம அந்த பொறுமைய கடந்து போயிரும். இறைவன கடந்து போயிர்றோம். மூலப்பொருளை மறந்து விடுகிறோம். இந்த நாகராஜனாக இருப்பதற்குரிய மூலப்பொருள் இறைவன் தான். அவன் தான் நானா இருக்கான். ஐ ஹேவ் நோ பார்ட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கைய அப்படியே பார்க்கிறேன். நான் ஏதோ வந்துட்டே இருக்கேன். ஆனா யாரோ ஒருத்தன் நடத்துறான். என்னமோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. அதே நேரத்துல நம்ம செய்த செயல் பழைய செயலுக்கான கர்மாவுக்கான செயலும் வந்துட்டே இருக்குன்னு புரியுது. நல்லா புரியுது. நல்லது, கெட்டது எல்லார் வீட்டிலயும் தான் நடக்கும். கெட்டது நடக்கும்போது புரிந்து கொள்றோம். அன்று செய்த செயலின் விளைவாக இன்று வருகிறது. அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள். அப்படித்தான் நடக்கும். ஒண்ணும் செய்ய முடியாது. பொறுமையோடு ஏற்றுக்கொள். நல்ல விஷயம் நடக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆமா. அப்ப ரொம்ப சந்தோஷப்படாத. ஆண்டவா நன்றின்னு சொல்லிட்டு பேசாம இரு. தேங்க் யூ. நன்றி இறைவா. ஒரு சிக்கலான செயல் உருவாக்கி இருக்கு. அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு படாத பாடு படுறோம். அது எதனால வந்ததுன்னு யோசித்து பார்த்தா, ஓ! அன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சோம். அது வந்துட்டு இருக்கு. இதையும் ஏத்துக்கோ. முந்தா நாள் மகிழ்ச்சி வரும்போது ஏற்றுக்கொண்டாய்ல்ல, அதேபோல இதையும் ஏறு. என்ன ரிசல்ட் வருதோ ஏற்றுக்கோ. பொறுமையா இருந்து அந்த ரிசல்ட் உங்களுக்கு பாதகம் இல்லாததா இருக்கும். நீங்க நெனச்ச மாரி இருக்காது. ஆனா பாதகம் இல்லாததா இருக்கும். எப்போ? நீங்க மூலப்பொருளை மறக்காம நான் என்கின்ற நான் நெனச்சு இத முடிச்சுருவேன். நான் நெனச்சா அது பண்ணிருவேன். எனக்கு கோவம் வந்ததுன்னா, அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். இன்னொரு ஃபேஸ் காமிச்சுருவேன். எவ்வளோ டயலாக்லாம் இருக்கு. நல்ல நல்ல சினிமா டயலாக்லாம் இருக்கு பார்த்தீங்களா? வேஸ்ட். மூலப்பொருளாகிய இறைவனே நானாக இருக்கிறேன். மூலப்பொருளாகிய இறைவனே என்னுடைய முகமாக இருக்கிறார். மூலப்பொருளான ஒரு இயற்கையே என்னுடைய சட்டையாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பைசா குடுத்துருக்கேனே தவிர, எதையும் நான் உருவாக்கல. எல்லா சூழ்நிலையிலும் அந்த மூலப்பொருள் என்கின்ற இறைவனை நினைக்கும் பொழுது, நான், எனது என்பது அற்றுப்போகும். நான், எனது அற்றுப் போச்சுன்னா, மனம் தூய்மையாகுது. தூய்மையான மனதுக்குள்ள இறைவன் குடிகொள்றான். அந்த இறைவனுக்கு எதிராக இயற்கை செயல்படாது. ஆகவே இந்த நான், எனது என்ற விஷயத்தை தவிர்த்து, எல்லாம் இறைவனாலேயே நடக்கிறது அப்படின்னு நன்றாக புரிந்து கொண்டு, அதை உணர்வாக பெறுவதற்கு தான் மனோன்மணி மெடிடேஷன். அப்ப தியானம் ஒன்று தான் இறைவனை நெருங்குவதற்கான சிறந்த வழி. ஆகவே பேரன்பு மிக்க சகோதர, சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் உங்களுக்கு ஏற்படும் பல்வேறு இன்னல்களை களைவதற்கு இறைவனை கைக்கொள்ளுங்கள். இறைவனை மறக்காமல் இருங்கள். அந்த இறைவனை கைக்கொள்வதற்கும் மறக்காமல் இருப்பதற்குமான யுக்தி தியானம் என்று கூறி இந்த சிந்தனையுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க.